நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,597 முடிஞ்சிருக்குங்க. 600 பக்கத்தில் தாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீச்சர்ஸ் ஒரு 60 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 670 ரேஞ்ச் தாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆயிருக்குங்க. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்திருக்கு. கீழே டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுங்க, அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துருக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 585ங்களா. ஸோ போஸ்ட் மார்க்கெட் 597ங்களா. ஒரு ஓப்பனிங் வந்து ஒரு 650 ரேஞ்சில் ஓப்பனிங் வருங்க. மார்க்கெட்டில் வந்து ஒரு 650 ரேஞ்சில் ஓப்பனிங் வரும். அப்படி ஓப்பனிங் வந்தாங்க இந்த ஒரு 600 இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆல் டைம் ஹை தாங்க. இது ஒரு 26,000 வந்துட்டுனா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு இன்ட்ராடேக்கு வந்துட்டுனா உங்களுக்கு 26,000ங்க இந்த வீக் எக்ஸ்பெரிக்குங்க. இந்த 26,000 வச்சுக்கிட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து அப் சைடில் மட்டுமே ட்ராவல் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நல்ல ஒரு வல்டரேட்டியாக இருங்க. திரும்ப கீழே 600 பக்கத்தில் வந்து மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிட்டா சேஃபாக இருக்குது. டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க, ஒன்லி புல்லிஸ்ங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தாங்க வரும். ஒரு 58 பக்கத்தில் பாசிட்டிவ் ஓப்பனிங் வருங்க. அப்படி வந்துச்சுனாங்க உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இந்த 700. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60K வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். வேணா இந்த வீக் எக்ஸ்பெரிக்கு உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் இருக்கலங்க, இதை வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 60K வச்சுக்கிட்டு அப் சைடில் ட்ராவல் பண்ணுறது நல்லதுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஸில் தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை உடச்சிட்டு மேலே போயிட்டே தாங்க இருக்குது. நியூ ஆல் டைம் ஹை வந்துகிட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு 620 வரைக்கும் வந்துருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிட் கேஃபில் உங்களுக்கு இந்த 500 நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. இந்த 500 இருக்குல்லங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14K வச்சுக்கலாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிட் கேஃபில் டீப் இந்த மணி போகாதீங்க. அந்த மணி இல்லை அவுட் ஆஃப் மணி ரைட் பண்ணிவிட்டு இருந்துக்கிறது அது சேஃப்ங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி 600 இந்த ரேஞ்சில் போகாதீங்க. இந்த 500 கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துக்கிறது சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த எக்ஸ்பெரிக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கே இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேஃப் எல்லாமே நல்ல ஒரு புல்லிஸில் தாங்க இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்குங்க டீப் இந்த மணி போகாதீங்க. அந்த மணி இல்லைன்னா அவுட் ஆஃப் மணி பண்ணிக்கிறது சேஃப். ஏன்னா இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பெரி தானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓஏயை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் உங்களுக்கு மேபி 600 பாருங்கள் ஓரளவுக்கு ஓஏ இருக்கானுங்க, 700 இருக்கானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 650 இந்த ரேஞ்சில் தாங்க ஓப்பனிங் ஆனால் உங்களுக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 ப்ரீமியம் இருக்குங்க. ஸோ 86 நம்ம பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்குது. எப்படியும் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரேஞ்சில் தாங்க ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் கேபிட்டல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டுங்க சென்செக்ஸ்க்கு வந்துக்கலாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிஃப்டியில் 600 நல்லா சப்போர்ட்டுங்க. எப்படியும் இன்றைக்கி 700 நல்ல ஒரு பில்ட் ஆகும். ரெசிடன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 இதை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது நல்லதுங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்செக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பெரி இருக்குங்க. சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 450க்கு பக்கம் இருக்குங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்குங்க 83,500ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. 240 ரூபாய்க்கு இருக்குது ப்ரீமியம். ஸோ உடனே அதில் எக்ஸிட் ஆகணும்னா உடனே இதில் ஜம்ப் ஆகிக்கலாங்க. எப்படியும் 100 ரூபா ரேஞ்சு பக்கத்தில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்செக்ஸில் புட் சைடில் இருந்துக்க சேஃப்ங்க. கால் சைடில் போக வேண்டாங்க. ஏன்னா இது டே எக்ஸ்பெரி ப்ரீமியம் எல்லாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்படி கால் சைடில் போகிற மாதிரி இருந்தாங்க நல்ல ஒரு அப்பில் போய் தான் பண்ணணும். 84,500. ஸோ இந்த ரேஞ்சு இல்லை இதுக்கு மேலே இருக்கிற கால் இதை பார்த்துக்கிறது தாங்க சேஃபு. என்னை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்க. ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சா டவுன் சைடில் அப்புறம் நீங்கள் புட் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னாங்க 83,500 புட்டை ரைட் பண்ணிக்கலாம். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டுங்க, ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்கை பார்த்துட்டு என்ன ரேஞ்ச் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட என்ட்ரி எடுத்துக்கலாங்க. சரிங்க, நான் லைவுக்கு வரேன். மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணாலும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்செக்ஸில் என்ட்ரி எடுத்துக்கலாங்க. தேங்க்யூ.